எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. இறுதி பாகம். கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. வீரா மயங்கிய தன்னவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன் வீட்டிற்குள் அவளை தூக்கி கொண்டு செல்ல, அதற்குள் சிங்காரம் தங்கள் வீட்டிற்கு அருகில் இருந்த வயதான ஒரு மூதாட்டி ஒருவரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டார். அந்த கிராமத்தில் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அந்த மூதாட்டி தான் அனைத்து மருத்துவ சிகிச்சையும் செய்வார். அவர் அளிக்கும் சிகிச்சையின் மீது அந்த ஊரில் இருக்கும் அனைவருக்கும் அவ்வளவு நம்பிக்கை. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவர் சரி செய்து விடுவார். அவளை ஹால் சோஃபாவில் படுக்க வைக்க வேகமாக உள்ளே வந்த அந்த மூதாட்டியோ பெண்ணாவலின் நாடி பிடித்து சோதிக்க சிறிது நேரத்தில் அவர் முகம் பிரகாசமாக மாறியது. என்ன ஆச்சு அப்பதா? மருமக பிள்ளை எதுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க என்று அன்புமணி பதட்டத்துடன் கேட்க, வீராவோ அவள் அருகே தரையில் அமர்ந்து அவள் கரங்களை இறுக பிடித்து கொண்டு அவள் எப்பொழுது கண் விழிப்பாள் என்று பார்த்து கொண்டிருந்தான் பதட்டமாக. அந்த மூதாட்டியோ அன்புமணியின் கேள்விக்கு அவரிடம் பதில் கூறாமல் வீராவின் கன்னத்தில் இடித்து சிரித்த வண்ணம், ஏண்டா முரட்டுக்கால, புள்ள வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் உன் பொண்டாட்டியோ புள்ள பெத்துக்க தயார்படுத்தியா? அன்னைக்கு நலங்கு வைக்கிற இடத்துல எங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்பதான் குழந்தை பெத்துக்குவோன்னு சொன்னேன். ஆனா இப்போ இவ்வளோ சீக்கிரம் உன் பொண்டாட்டியோ புள்ளத்தாச்சியாக்கிட்ட என்று அவர் மகிழ்ச்சியாக கூற, அவர் கூறியதை கேட்டு மற்றவர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. வேதவல்லியோ ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்தியவர் வேகமாக சமையலறைக்கு சென்று சர்க்கரையை எடுத்துக்கொண்டு வந்து அனைவர் வாயிலும் போட்டுவிட்டார். தனலட்சுமி வேகமாக தூரிகையின் முகத்தில் தண்ணீர் தெளிக்க அவளோ சிரமப்பட்டு விழிகளை திறந்தாள். இன்னும் தலை சுற்றுவது போல்தான் இருந்தது அவளுக்கு. அனைவரும் பதட்டமாக இருப்பதை கண்டவள், எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாரும் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? ஏதோ திடீர்னு தலை சுத்துற மாதிரி ஆகிட்டு, இப்போ பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவள் கூற, வீராவோ அந்த மூதாட்டி கூறிய செய்தியில் அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் உறைந்து போனான். அவனால் இன்னும் அதிலிருந்து வெளிவர இயலவில்லை. தன்னவனின் நிலை கண்டு பதறிப்போன தூரிகை, என்னங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க என்று வேகமாக அவனிடம் கூற, அவனும் அவள் குரலில் சுயநினைவிற்கு வந்து சுற்றம் மறந்து அவளை இறுக கட்டி கொண்டான் ஆனந்தத்தில். அவனின் செயலில் வெட்கத்தில் சிவந்து போனவள், ஐயோ என்ன பண்றீங்க, எல்லாரும் இருக்காங்க, இப்படியா கட்டிப்பிடிப்பீங்க, தள்ளி போங்க என்றாள் அவள் மெல்லிய குரலில் வெட்கத்துடன். அவனோ சுற்றி இருப்பவர்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் வேகமாய் அவளிடமிருந்து பிரிந்து அவள் முகத்தை தன் கரங்களில் ஏந்தியவன், என் அப்பாவா ஆக்குனதுக்கு தேங்க்ஸ்டா என்றான் ஆழ்ந்த குரலில் மகிழ்ச்சியாக. அவன் கூறியதை கேட்டவளுக்கு அதை கிரகித்து கொள்ளவே சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. லாவண்யாவோ அவளை கட்டி அணைத்து, என் நெஞ்சில பாலை வாத்தடி, எப்ப நல்ல செய்தி சொல்லுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்று அவர் ஒரு புறம் கூற, வீட்டிலிருந்த அனைவரும் தூரிகையை மனமாற வாழ்த்தினர். தூரிகை வெட்கத்துடன் தன்னவனை திரும்பி பார்க்க, அவனோ மீசையை முறுக்கி அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் வசீகரமாக. அவன் முகத்தில் தான் தந்தையாகி விட்டேன் என்ற பெருமையும் கர்வமும் தாண்டவமாடியது. தூரிகை மயங்கியதை கண்டு எழில் அழுது கொண்டிருக்க அவனை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டவள் அவனை சமாதானம் செய்ய தொடங்கினாள். வீரா ஒரு புறம், டேய், நீ அழுது அழுது இங்க ஒரு குளத்தையே உருவாக்கிடாத, உன் கூட விளையாடுறதுக்கு சீக்கிரமே ஒரு குட்டி பாப்பா இந்த வீட்டுக்கு வரப்போகுது என்று அவன் சின்னவனின் கன்னத்தை கிள்ளி கூற அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன அண்ணா சொல்ற என்று மழலையாக அவன் கேட்க, அடே குட்டி பையா, நீ இந்த வயசுல சித்தப்பா ஆகிட்டடா என்றார் வேதவல்லி அவனை தூக்கி கொஞ்சியவாறு. அவனுக்கு அப்பொழுதும் ஒன்றும் புரியாமல் போகவே, உன் சித்தி சீக்கிரமா உன் கூட விளையாடுறதுக்கு உனக்கு ஒரு குட்டி பாப்பா பெத்து கொடுக்க போறாடா செல்லம் என்று அவனுக்கு புரியும் விதமாக லாவண்யா கூற, அதை கேட்டவன் மகிழ்ச்சியாக அவளை அணைத்து கொண்டு, சீக்கிரமே எனக்கு ஒரு குட்டி பாப்பாவை கொடு அண்ணி என்றான் அவளிடம் மழலை மனம் மாறாமல். அதில் வெட்கத்தில் சிவந்து போனவள் அவனை தன்னோடு அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அதன் பின்பு வீடு கோலாகலமாக களை கட்டியது. ஊரில் இருந்த அனைவருக்கும் தூரிகை கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கூற வேண்டும், அதுவும் மிகப்பெரிய அளவில் ஒரு விருந்து வைத்து ஊரில் இருக்கும் அனைவரையும் வரவழைத்து அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று வேதவல்லி கூற, முதலில் அதை ஏற்க மறுத்துவிட்டார் அன்புமணி. என்னம்மா நீ இந்த மாதிரி நேரத்துல இப்போ போய் நம்ம இப்படி சொன்னா எல்லாரும் புள்ள மேல கண்ணு வைக்க மாட்டாங்களா? அதுவும் ஒரு 5 மாசம் போகட்டும், அதன் பிறகு சொல்லிக்கலாம் என்று அன்புமணி கூற, இல்லைங்க, அது தப்பு. தூரிகைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அவளை அன்னைக்கு எவ்வளவு மட்டமா நடத்தினாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்போ அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அவளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லி அவங்க மூக்க எல்லாத்தையும் உடைக்கணும். அதுக்கு தான் நான் இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன் என்று வேதவள்ளி கூற, அம்மா விடுங்க, மற்றவங்கள பழி வாங்கணும்னு நம்ம இப்படி பண்றதெல்லாம் தப்பு. அன்னைக்கு நடந்ததை அப்படியே விட்டுற வேண்டியது தானே. இன்ன வரைக்கும் எதுக்கு அதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று வீரா கூற, ஆமா அத்தை, அதை நானே பெருசா எடுத்துக்கல. அவங்க ஏதோ வயசானவங்க தெரியாம பேசிட்டாங்க. அதை பத்தி எதுக்கு நம்ம இப்ப யோசிக்கணும் என்று தூரிகை ஒரு புறம் கூற, சுதாகர் லாவண்யா இருவருக்கும் அவர்கள் பேசுவது ஒன்றும் புரியவில்லை. என்னாச்சு சம்மந்தி, என்ன பிரச்சனை? யார் தூரிகாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினாங்க என்று சுதாகர் வினவ, அதற்கு அன்புமணியோ சங்கடப்பட்டவர் அன்று ஒரு நாள் வளைகாப்பு விழாவில் தூரிகையின் மனதை நோகும்படி ஒரு வயதான பெண்மணி பேசியதை அவரிடம் விவரித்தார். அதில் சுதாகர் லாவண்யா இருவருக்கும் மனம் வேதனை அடைந்தது. நம்ம விடுற வார்த்தை அடுத்தவங்களோட மனசை எவ்வளவு காயப்படுத்தணும் கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டாங்க? என் பொண்ணு அவங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணிட்டான்னு அப்படி அவ மனசை கஷ்டப்படுத்தி இருக்காங்க என்று லாவண்யா கண்ணீருடன் கேட்க, அத்தை விடுங்க, இனி அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அவங்க பேசுனதுக்கு அப்பவே அவங்களுக்கு சரியான பதிலடியை திருப்பி கொடுத்துட்டேன். அதுல இருந்து அவங்க தூரிகா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்றது இல்லை. நீங்க தேவையில்லாம வேதனைப்படாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை என்று வீரா கூற, சரி மாப்பிள்ள, இதுக்கு மேல நான் அதை பத்தி பேசல. ஆனா வேதவள்ளி அண்ணி சொன்னது ஒரு விதத்துல நியாயம்தான். யார் யாரெல்லாம் அவளுக்கு இன்னும் வயிற்றுல குழந்தை உண்டாகலன்னு அவளுக்கு முதுகு பின்னாடி பேசினாங்களோ தெரியல. ஆனா அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசுற மாதிரி இந்த விருதுக்கு நம்ம ஏற்பாடு பண்றது சரின்னு எனக்கு தோணுது. அண்ணா, நீங்க இதுக்கு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்களுக்காக இதுக்கு ஒத்துக்கோங்க என்று அன்புமணியிடம் அவர் கூற, அவரின் அன்பான கோரிக்கையை நிராகரிக்க இயலவில்லை அன்புமணியால். சரிம்மா தங்கச்சி, நீங்க எல்லாரும் இவ்வளோ சொன்ன பிறகு நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். ஊரே வேந்து போற அளவுக்கு விருந்து தடபுடலா செஞ்சிடுவோம். ஐயா வீரா, நீ இப்பவே சமையல் செய்யற நம்ம ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லு. விருந்துக்கு என்னென்ன சமையல் செய்ய சொல்லணும்னு உங்க அம்மா, சித்தி, அத்தைன்னு அப்புறம் உன் பொண்டாட்டி எல்லார்கிட்டையும் கேட்டு அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய சொல்லி ஆளுங்க கிட்ட சொல்லிடு என்று அன்புமணி கூற, சரி என்று சிரிப்புடன் தலையசைத்தான் வீரா. அனைவரும் முடிவெடுத்ததின்படி அடுத்த 3 நாளில் ஊரில் உள்ள அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து மிகப்பெரிய அளவில் வீட்டிற்கு பின்னே பந்தல் போட்டு அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது. விருந்துக்கு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் தூரிகா கர்ப்பமாக இருக்கும் விஷயம் பகிரப்பட, ஒரு சிலர் உண்மையான நல்மனதுடனும் ஒரு சிலர் அவளை முதுகுக்கு பின்னால் பேசியதால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியுடனும் அவளை வாழ்த்தி சென்றனர். உண்மையிலேயே லாவண்யா கூறியது போல் அவளின் முதுகுக்கு பின்னால் எத்தனையோ பேர் அவள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள் என்று ஏளனம் பேசியிருக்கிறார்கள். அது எல்லாம் தூரிகாவின் காதிற்கு எட்டினாலும் அவள் மனதிற்கு கவலையை கொடுத்தாலும் அது பற்றி அவள் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. தனக்கென்று இறைவன் எப்பொழுது ஒரு குழந்தையை கொடுக்கிறானோ அதை அப்பொழுது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் தான் தன் கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தாள். வீராவிற்கும் அடிக்கடி இந்த விஷயம் காதிற்கு எட்டும். தன் மனைவியின் மனநிலை அப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை உணர்பவன் அவளுக்கு தாயுமானவனாயிருந்து அவளை அரவணைத்துக் கொள்வான். அதோ இதோ என்று நாட்கள் மாதங்களாக கடந்து செல்ல வீட்டிலேயே பிரசவம் பார்க்கப்பட்டது தூரிகைக்கு. பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மங்கை. பெண் குழந்தை பிறந்ததில் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருந்தான் வீரா. வீட்டிலிருந்த அனைவருக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்ததில் வீட்டிற்கு மகாலட்சுமியே வந்துவிட்டாள் என்ற எண்ணம் உருவாகியது. அதில் அனைவரும் தூரிகை மற்றும் வீராவின் குழந்தையை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடினர். அவள் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் கூட சுதாகர் மற்றும் லாவண்யா இடையிடையே வந்து சில நாட்கள் வீட்டில் தங்கியிருந்து அவளை கவனித்துக் கொண்டனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவளுக்கு தாய் தந்தையின் ஏக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே வீராவும் அவளுடனே அதிக நேரம் செலவிடத் தொடங்கினான். அதன் விளைவு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தவள் மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் கண்ணீருடனும் தன் குழந்தையை தன் நெஞ்சோடு வாரி அணைத்துக் கொண்டாள். வீராவும் தன் மகளையும் தன் மனைவியையும் தன் நெஞ்சோடு நிறைத்து கொண்டான். 3 வருடங்களுக்கு பிறகு இன்று வீரகாலையன் மற்றும் ஆரழில் தூரிகையின் மகள் தேவமித்ராவிற்கு காது குத்தும் விழா. குலதெய்வ கோவிலில் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வரவழைத்து மிகப்பெரிய ஒரு திருவிழா போல் அவளின் காது குத்து விழாவை நடத்தினான் வீரா. தூரிகைக்கு உடன் பிறந்தோர் யாருமில்லை என்பதால் தன் மகளை தன் மடியிலேயே அமர்த்தி காது குத்தும் விழாவை நடத்தி கொண்டிருந்தான் வீரா. காது குத்தியதில் தேவமித்ரா வீல் என்று கத்தி கதறி அழுக அவளின் வாயில் வாழைப்பழத்தை திணித்தான் அவளின் சித்தப்பா எழில்குட்டி. அவளும் அவனை கண்டவுடன் அவனிடம் தாவ முயல அவளை தூக்கி தன்னோடு அணைத்து கொண்டவன், ஒன்னும் இல்ல பாப்பா, கொஞ்ச நேரம் தான் வலிக்கும், அப்புறம் சரியா போயிடும், அழக்கூடாது சரியா என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டிருந்தான்.
எழில் தேவமித்ரா பிறந்ததிலிருந்து அவளை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவனின் உலகம் இப்பொழுது யாரென்று கேட்டால் தேவமித்ராதான். தேவமித்ராவும் தன் சித்தப்பாவான அந்த குட்டி எழிலிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டாள் அப்பொழுதிருந்தே. பெரியவர்கள் குழந்தையின் சம்பாஷணைகளைக் கண்டு சிரித்து கொண்டிருக்க தன் மகளின் அழுகையைக் கண்டு தனக்கும் வெளிவந்த கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள் தூரிகை. அவளின் தோளோடு கரம் கோர்த்து தன்னோடு அவளை அணைத்த வீரா, அவளே கொஞ்ச நேரத்துல சரியாகிடுவா போல, நீ ஏண்டி இன்னும் அழுதுகிட்டு இருக்க என்றான் அவள் நெற்றி முட்டி சிரித்தவாறு. அதில் தானும் மென்மையாக சிரித்தவள், பாப்பா ரொம்ப சீக்கிரமா வளருற மாதிரி தோணுதில்லைங்க என்று அவள் ஆனந்த கண்ணீருடன் கேட்க, பொம்பளை புள்ளனா அப்படிதான்டி, அது மட்டும் இல்லை, குழந்தைங்க வளர்றதே நம்மளுக்கு தெரியாது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வயசு அதிகமாயிடும், அதெல்லாம் ஒரு விதமான சந்தோஷம் தெரியுமா என்று வீரா உணர்வு பூர்வமாக கூற, அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள் எழிலுடன் மழலை மொழியில் பேசிக்கொண்டிருந்த தங்கள் மகள் தேவமித்ராவைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வித ஆடம்பரமும் தேவையில்லை. உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட நல் உள்ளங்களே நம்மளை சுற்றி இருந்தாலே நம் வாழ்வு நன்றாக இருக்கும் என்பதற்கு வீரகாளையன் மற்றும் ஆரெழில் தூரிகையின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாகும். இவர்களின் மகிழ்ச்சி இதேபோல் நீடிக்க நாமும் அவர்களை வாழ்த்தி விடைபெறுவோம். உயிரோடு உறவாடும் நேசமேது கதை முடிவுற்றது. மற்றொரு கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. நன்றிகள் பல மக்களே.